குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி. ஆஸ்ட்ரோ மயிலம் முத்து உங்களோடு. ராசிகளின் தன்மைகள் என்ற வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் ராசி மிதுன ராசியாகும். ராசிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு ராசியை ஒரு ராசி விஞ்சி நிற்பதை நாம் உணர முடிகின்றது. ஒரு ராசியை ஒரு ராசி தனித்துவமாக வெளிப்படுத்துவதில் அதற்கு நிகர் அதுவாகவே இருக்கின்றது. ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு அற்புதத்தை தன்னுள் அடக்கி வைத்துள்ளது. இதை எல்லாம் நம்ம ஒரு ஆய்வில் உட்படுத்தும் போது நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில் மிதுன ராசிங்கிறது ஒரு தனித்துவமான அற்புதமான ஒரு ராசியாக திகழ்கின்றது. இந்த ராசியில் பொறுத்தவரையிலும் புத பகவானின் தனித்துவமே இந்த ராசியில் மேலோங்கி இருப்பதை நாம் பார்க்கலாம். அவரின் ஆளுமைக்கு உட்பட்ட முதன்மையான ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா இந்த மிதுன ராசி தான். இந்த ராசியில் புத பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். இந்த ராசியில் உச்சம் நீச்சம் என்ற தத்துவார்த்த நிலைப்பாடு இல்லை. இந்த ராசியில் நட்சத்திரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய் பகவானின் மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் கடைசி 2 பாதங்களும், ராகு பகவானின் திருவாதிரை நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், குரு பகவானின் புனர்பூசம் நட்சத்திரத்தின் 3 பாதங்கள் என ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த ராசியில் இடம்பெற்றுள்ளன. இந்த ராசியின் வடிவம் அல்லது சின்னம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, வீணையுடன் கூடிய பெண், கதையுடன் கூடிய ஒரு ஆண். ஆக இந்த சிம்பிள் ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துது. அதாவது இரண்டும் கலந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு உணர்த்துது. இதை இன்னும் வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, இரட்டைத்தன்மை அப்படின்ட்டும் சொல்லலாம். இந்த ராசியை இரட்டைத்தன்மை உள்ள ராசி அப்படின்ட்டும் சொல்லலாம். இந்த ராசியை பொறுத்தவரை இது ஒரு ஆண் ராசி, காமதத்துவ ராசி, காற்று ராசி, உபய ராசி, தாது மூலம் ஜீவன் என்ற தத்துவத்தில் ஜீவனை சுட்டி காட்டும் ராசியாக இந்த ராசி திகழ்கின்றது. அர்த்தம் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற தத்துவத்தில் காம தத்துவத்தை சுட்டி காட்டுகின்றது. இரவில் பலம் பெறும் ராசிகளில் இந்த ராசியும் ஒரு ராசியாக திகழ்கின்றது. இரவில் பலம் பெறும் ராசி, பகலில் பலம் பெறும் ராசி என்ற 2 நிலைப்பாடுகள் உண்டு. அதில் 6 ராசிகள் இரவில் பலம் பெறுகின்றன, 6 ராசிகள் பகலில் பலம் பெறுகின்றன. அந்த வகையில் மிதுன ராசி இரவில் பலம் பெறும் ராசியாக திகழ்கின்றது. இந்த ராசி திசைகளில் மேற்கு திசையை சுட்டி காட்டுகின்றது. நிறங்களில் பச்சை நிறத்தை சுட்டி காட்டுகின்றது. மாதங்களில் ஆனி மாதத்தை சுட்டி காட்டுகின்றது. உறுப்புகளில் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா, மார்பு பகுதியை இந்த ராசி சுட்டி காட்டுகின்றது. இந்த ராசியின் தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஜீவனை சுட்டி காட்டும் ராசிகளில் முதன்மையான ஒரு ராசியாக இந்த ராசி திகழ்கின்றது. அதாவது ஜீவன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா, உயிருள்ள அனைத்து விஷயங்களும், அதாவது தாவரங்களுக்கு உயிர் இருக்குது, விலங்கினங்களுக்கு உயிர் இருக்குது, மனிதனத்துக்கு உயிர் இருக்குது. அதே போல் கடல் வாழ் உயிரினங்கள், நடப்பவை, பறப்பவை, ஊர்பவை, இப்படி அனைத்து உயிருள்ள அனைத்து விஷயங்களையும் சொல்லக்கூடிய ஒரு சொல்லு தான் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்படி அந்த ஜீவன்களை நேசிக்கின்ற ஒரு ராசியாக இந்த ராசி திகழ்கின்றது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த ராசியை போல ஜீவன்களை நேசிக்கும் இன்னொரு ராசி இந்த ராசி மண்டலத்தில் இருக்குதா அப்படின்னாக்கா அது ஒரு கேள்விக்குறி தான். அந்தளவுக்கு ஜீவன்கள் மேல் அதீத பற்றும், அதீத ஒரு அக்கறையும், அதீத ஒரு அரவணைப்பும் கொண்ட ஒரு ராசியாக இந்த ராசி திகழ்கின்றது. அதாவது தாவரங்களை ரொம்ப அதிகமாக விரும்பக்கூடியவர்கள், வீட்டிலே ஆகட்டும், அல்லது வெளியில் எங்கன்னா போகிற இடத்துலையே ஆகட்டும், அல்லது அதையே தொழிலாக செய்து பொருளாதாரத்தை சேர்ப்பதாகட்டும், இந்த
எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் இந்த ராசியின் சப்போர்ட்டும் இந்த வீட்டின் அதிபதியான புத பகவானின் ஒரு தொடர்பும் இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த தாவரங்கள் மீது ஒரு அதீத ஒரு ஈடுபாடு, அதை பற்றிய ஒரு சிந்தனை, அதன் மீது கொடுக்கும் ஒரு அக்கறை, இதெல்லாம் வந்து ஒரு தனித்துவமாக அவங்கக்கிட்ட வந்து வெளிப்படுகின்றது. அடுத்ததாக வளர்ப்பு பிராணிகள். வளர்ப்பு பிராணிகள் மீதும் இந்த ராசி ஒரு அதீதமான ஒரு அக்கறையை காட்டுது. அதாவது வந்து ஒரு விலங்கினங்களுக்கு நம்ம வீட்டில் வளர்க்கின்ற ஒரு நாய்க்குட்டியாகட்டும், அல்லது வந்து ஒரு பூனைக்குட்டியாகட்டும், ஒரு கிளியாகட்டும், அதன் மீது ஒரு தனி ஒரு பற்று இருக்கிற ராசி அப்படின்னாக்கா மிதுன ராசி தான். அதுங்களுக்கு உணவளிக்கிற விஷயமாகட்டும், அதுங்களை பராமரிக்கிற விஷயமாகட்டும், அதன் மீது ஒரு கருணை, ஒரு அன்பு செலுத்துகிற விஷயமாகட்டும், ஒரு காக்காய்க்கு தினமும் ஒரு உணவு அளிக்கிறாங்கடா அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து இந்த எறும்புகளுக்கு தீனி போடுறது, ஒரு நாய் அடிபட்டு இருக்குது அப்படின்னாக்கா அதுங்களுக்கு வந்து ஒரு வைத்தியம் பார்க்கறது, அல்லது அதுங்களுக்கு வந்து தேடி எடுத்துகிட்டு போய் உணவு கொடுக்கறது, இப்படி ஒரு விஷயத்தை, ஒரு ஜீவன்களை ஒரு நேசிக்கும் ஒரு தன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ராசியினுடைய சப்போர்ட் இல்லாமல் அது வந்து செய்யறதில்ல. உதாரணமாக இந்த ராசி ஒரு 10வது ராசியாக வருதுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு லக்கணத்துக்கு ஒரு 10வது ராசியாக வருகிறது அப்படின்னாக்கா அவங்களாம் வந்து இந்த வளர்ப்பு பிராணிகள் மூலம் ஒரு ஆதாயம் அடையும் ஒரு நபர்களாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. உறவுகளை நேசிப்பதிலும் இவங்கள விட, இந்த ராசியை விட மற்ற ராசிகள் கொஞ்சம் ஒரு படி கீழே தான். இவங்களுக்கு வந்து இந்த ராசியை பொறுத்தவரையிலும் ஒரு 100 மதிப்பெண்கள் முழுமையாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது அண்ணனாகட்டும், தம்பியாகட்டும், அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும், வாழ்க்கை துணையாகட்டும், அல்லது நண்பர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அவர்களை வந்து விட்டு கொடுக்காமல் அரவணைத்து எப்போதும் கூட இருக்கணும், எப்போதும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா அது புத பகவானின் இந்த மிதுன ராசி தான். இதனுடைய சப்போர்ட்டு, இதனுடைய ஆளுமை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே மேற்சொன்ன அனைத்து விஷயங்களிலும் அவங்களுடைய ஈடுபாட்டை நம்ம வந்து காணலாம். ஒரு ஈடுபாடு, ஒரு மனிதர்கள் மீது, உறவுகள் மீது, விலங்கினங்கள் மீது, தாவரங்கள் மீது ஒரு ஆர்வம், அக்கறை, இதெல்லாம் நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட பார்க்கும்போது அவங்க இப்படி இருக்கிறாங்களே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்தது அப்படின்னாக்கா இந்த புத பகவானின் இந்த தொடர்பும் மிதுன ராசியின் தொடர்பும் நிச்சயமாக இருக்கும். ஆய்வு செய்து பாருங்கள். ஆய்வு செய்து பார்த்துட்டு உங்களுடைய ரெஸ்பான்சிபிள் எனக்கு கொஞ்சம் ரிட்டர்ன் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்கள். அடுத்ததாக இசை. இந்த இசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? இந்த இசையின் ஒரு அடித்தளம், ஒரு ஆக்கிரமிப்பு, ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும், அந்த இசை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த ராசியில் தான் இருக்குது. பதிவுகள், அது எந்த பதிவாகட்டும், அது எழுத்தின் மூலியமாக செய்கின்ற பதிவாகட்டும், அல்லது குரல் மூலியமாக செய்கின்ற பதிவாகட்டும், எப்படி நீங்கள் எங்கே பதிவு செய்தாலும் அந்த பதிவுகளின் ஆரம்பம் இங்கே தான். அது புதனின் ஒரு ஆளுமை தான். அதுக்கடுத்ததாக இணைத்து வைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை இங்கேருந்து இன்னொருத்தவங்களுக்கு கடத்துறது, ஒரு விஷயத்தை இங்கேருந்து இன்னொருத்தவங்களுக்கு கொண்டு சென்று சேர்ப்பது, இப்படி இணைப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எங்கேயாச்சும் ஜோதிடத்தில் உபயோகிக்கணும் அப்படின்னாக்கா புத பகவானின் இந்த தொடர்பு இல்லாமல் நம்மளால் வந்து அதை வந்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் முதன்மையே சொன்ன மாதிரி மற்ற ராசிகளை காட்டிலும் இது வந்து ஒரு தனித்துவமான ராசி. அதை நீங்களும் உங்களுடைய ஆய்வுகளில் உணர்ந்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு தெரிவியுங்கள். ஓம் ஸ்ரீ ராஜகணபதியின் ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.